ஆனா விஜயால உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மையா? இல்ல பொய்யா? அது உண்மைதான். அதுல என்ன செல்வாக்குன்னா, பேச்சு வழக்குல வேணா செல்வாக்கு குறைஞ்சிருக்குமே தவிர, எங்க ஓட்டு குறையல. இந்த செல்வாக்குமே வந்து 2026ல எதிரொலிக்கும். எப்படியா இருந்தாலும் திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எங்களுக்கு பின்னடைவுன்னா, நான் ஒரு ஓட்டு 2 1% 2% குறையலாம். அந்த அந்த 1 1% 2% கூட தீர்மானிக்கலாம் இல்லையா? அவங்க வந்து அதுதான். அதுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கும், இப்ப நாங்க தோற்கடிக்கிறதுக்கும். இன்னும் 2 கட்சிய பார்க்குறோம். புரியுதுங்களா? இன்னும் 2 கட்சி ஒரு மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு 5, 6% கிடைக்கிற மாரி ஒரு 2 கட்சிய நாங்க பார்க்குறோம். அவங்கள கூட கூட்டுக்க போறோம். அவ்வளோதான். சரியா வந்துரும். பேலன்ஸ் சீமான் ஆயிடும். அவர்கள கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவருக்கு தான் ஒரு 5% ஓட்டு இந்த தடவ கிடைக்கும். 8% கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல. சீமான் நாங்க ஏற்கனவே முயற்சித்துட்டோம். சீமான் நான் தனிச்சு தான் நிக்க போறேன். நான் இவ்வளோ நாள் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லி நான் மக்கள்ட்ட பரப்புரை பண்ணிட்டு, நான் இப்போ கூட்டணிக்கு வந்தேன்னா, என்னை எவனும் மதிக்க மாட்டான்.